Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா brasal verb. ஓகேவா? ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல இம்பார்ட்டன்ட்டான brasal verb பார்த்தோம். நிறைய brasal verb இருக்கு. சோ இந்த வீடியோலயும் நம்ம ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான brasal verb பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் செய்தல். இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? do over சுருக்கமான சந்திப்பு இத எப்படி நம்ம சொல்லலாம்? drop by இறக்கி வைத்தல் அப்படி இல்லைனா தூங்கி விடுதல். இப்போ இது ரெண்டுக்குமே நமக்கு ஒரே மீனிங் தான் வரும். என்ன சொல்லணும்? drop off வெளியே உணவு உண்பது eat out இறுதியாக இங்கு வருதல் end up எப்படி சொல்லணும்? end up துண்டுகளாக முறியாதல் fall apart தரையில் விழுதல் fall down ஏமாற்றப்படுதல் இதுக்கு எப்படி நம்ம சொல்லணும்? fall for புரிந்து கொள்ளுதல் இது எப்படி நம்ம சொல்லணும்? figure out தீவத்தை பூர்த்தி செய்தல் இது எப்படி நம்ம சொல்லுவோம்? fill in நட்புடன் இருத்தல் get along கண்டுபிடித்தல் இது எப்படி சொல்லலாம்? find out தப்பித்தல் இது எப்படி நம்ம சொல்லணும்? get away திரும்பி வருதல் இது எப்படி சொல்லலாம்? get back எப்படி சொல்லணும்? get back உள்ளே செல்லுதல் இது எப்படி சொல்லணும்? get in இறங்குதல் இது எப்படி சொல்லலாம்? ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ இருந்து நம்ம இறங்குவோம் பாத்தீங்களா? சோ இது எப்படி நம்ம சொல்லணும்? get off எப்படி சொல்லணும்? get off மீண்டெடுத்தல் இது எப்படி நம்ம சொல்லணும்? get over வழங்குதல் இது எப்படி நம்ம சொல்லணும்? give away விட்டு விடுதல் இது எப்படி நம்ம சொல்லலாம்? give up என்ன சொல்லணும்? give up தொடருங்கள் அப்படின்றத நம்ம என்ன சொல்லணும்? go ahead அப்புறம் தொடருங்கள் அப்படின்றத go on அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். இதே இது கண்டினியூவா ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு go on சொல்லணும். ஓகேவா? ஒரு செயலை ப்ரொசீட் பண்றதா இருந்தனா go ahead அப்படின்னு சொல்லணும். இதே இது ஒரு செயலை நம்ம கண்டினியூவா பண்ண போறோம் அப்படினா go on அப்படின்னு சொல்லணும். ரெண்டுக்குமே ஆனா நம்ம தொடருங்கள் அப்படின்ற மீனிங் தான் வரும். ஓகேவா? வெளியே செல்லுதல் இது எப்படி சொல்லணும்? go out சமர்ப்பிக்கவும் இது எப்படி நம்ம சொல்லலாம்? hand in காத்திருது இது எப்படி சொல்லணும்? hang on பகிர்ந்தளிக்கவும் இது எப்படி சொல்லலாம்? hand out தொடர்ந்து கொள் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? keep on நிலை நிறுத்துதல் இது எப்படி நம்ம சொல்லணும்? keep up துவக்குதல் இது எப்படி நம்ம சொல்லணும்? kick off தோற்கடித்தல் இது எப்படி சொல்லலாம்? knock out ஏமாற்றுதல் இது எப்படி சொல்லணும்? let down கவனம் செலுத்துதல் இது எப்படி சொல்லலாம்? look after பார்த்தல் இது எப்படி நம்ம சொல்லணும்? look at தேடுதல்
தேடுதல் அப்படின்னு இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம சொல்லணும்? லுக் ஃபார். எப்படி சொல்லணும்? லுக் ஃபார். எதிர்பார்த்தல். ஸோ எதிர்பார்த்தல் அப்படின்ற வேர்டுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? லுக் ஃபார்வர்டு டு. லுக் ஃபார்வர்ட் டு. கவனமாக இரு. இது எப்படி நம்ம சொல்லணும்? லுக் அவுட். எப்படி சொல்லணும்? லுக் அவுட். சமாதானம் செய்தல் அப்படி இல்லை உருவாக்குதல். இது ரெண்டுக்குமே என்ன ஒரே மீனிங் தான். ஸோ என்ன சொல்லணும்? மேக்கப். எப்படி சொல்லணும்? மேக்கப். புரிந்து கொள்ளுதல். இது எப்படி நம்ம சொல்லணும்? மேக் அவுட். மேக் அவுட். குழப்புதல். இது எப்படி சொல்லணும்? மிக்ஸ் அப். மிக்ஸ் அப். குடியேறுதல். குடியேறுதல். இது எப்படி சொல்லணும்? மூவ் இன். மூவ் இன். வாழ்க்கையை தொடருதல். வாழ்க்கையை தொடருதல். இது எப்படி நம்ம சொல்லணும்? மூவ் ஆன். மூவ் ஆன். மயங்கி விடுதல். மயங்கி விடுதல். இது எப்படி நம்ம சொல்லலாம்? பாஸ் அவுட். இது எப்படி சொல்லணும்? பாஸ் அவுட். இதே இது ஒருத்தவங்க வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது எப்படி நம்ம சொல்லணும்? பாஸ் அவே. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மயங்கி விடுதல்னா பாஸ் அவுட். இதே இது மரணம் அடைந்தது எப்படி சொல்லணும்னா பாஸ் அவே. தூக்குறது அப்படி இல்லைன்னா கட்டுறது ரெண்டுக்கு எப்படி சொல்லணும்? பிக்கப். என்ன சொல்லணும்? பிக்கப். சுட்டி காட்டுதல். அதாவது ஒரு இதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி நம்ம சொல்லணும்? பாயிண்ட் அவுட். என்ன சொல்லணும்? பாயிண்ட் அவுட். வாகனத்தை நிறுத்துதல். இது எப்படி சொல்லலாம்? புல் ஓவர். புல் ஓவர்.